ஃபேமஸ் தட்டுவடை ராய்ஸ் தட்டுவடை கிடைக்கும் இடம் தனலட்சுமி ஸ்ரீ ஸ்டார். ஆனால் இதுதான் அந்த கடை, இதுதான் அந்த செக் போஸ்ட் ஒட்டி இருக்கிற கடை இது. தட்டுவடை நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 20 தட்டோட நானே தின்றுப்பேன். நைஸ். ரோடு சூப்பர். ரோடு பக்கம் பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் சுற்றி மரம் இருக்குது இங்கே வர வழி மட்டும். ஆனால் மரமெல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்கு, தண்ணி இல்லை. வனராட்சி வரணும். ரூட் எப்படி வருது இதுக்கு? திம்பம் ஏறின உடனே திம்பம் போர்டை ஒட்டி லெஃப்ட் திரும்பணும், கொஞ்சம் மேலே ஏறும். செக் போஸ்ட்டில் நின்று நீங்கள் இங்கே புக் பண்ணினா தான் செக் போஸ்ட்டில் மூலம் விடுவாங்க. ப்ரீ புக்கிங் ரெசார்ட் முடியும், ரெசார்ட்டில் இருக்கவங்க சொல்லி அங்கே நம்பர் சொன்னாங்கன்னா தான் விடுவாங்க. வண்டி நம்பர் பேர் எல்லாம் கொடுக்கணுங்க. ஆமாம், ஆதார் கார்டு அதெல்லாம் தேவை இருக்காது. வண்டி நம்பர் டீட்டெயில்ஸு ப்ராப்பராக கொடுக்கணும், மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸு கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். 1 டே முன்னாடியே நீங்கள் கொடுத்துடணும். இன்றைக்கி வரீங்க அப்படின்னா நீங்கள் நேற்றே கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி தான். என்ன வாழ்க்கடா போடா, நல்லா தாண்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க நேற்று நைட்டு தோசை கொஞ்சம் புளிப்பு, அதனால மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருந்தான். இப்போ தோசை நல்லா இருந்துச்சுன்னு உடனே நல்லா இருக்குங்கிறான். அது நேற்று நைட்டு சொன்ன மெனு சப்பாத்தி, இப்போ வாங்கி தின்னது தோசை. ரிட்டர்ன் பிளான் என்னன்னா, இங்கிருந்து கிளம்புறோம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நேராக ஈரோடு மகாராஜா தேட்டருக்கு போகிறோம். ஆவேஷம் மூவி எல்லாருமே போய் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் தேட்டரில் இருக்கு. போன வருஷம் பொள்ளாச்சி போயிருந்தோம். பொள்ளாச்சி போய் செம்ம போரு. அந்த பலூன் ஃபெஸ்டிவல் அதில் ஒன்றுமே இல்லை, வெங்காயமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் சாஜித் இருந்தான், ரொம்ப போராக இருந்தது அப்போ. ஆமாம், அப்போ முடியும் போது நாங்கள் ஃபன்மாலில் வந்துட்டு வீரசுகுமார் ரெட்டி பார்த்தோம். ஜெய் பாலையாவோட வேற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒன்று உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்படியே டேய் மாப்பிள்ள, அந்த ஆள் வந்துட்டு பர்சனல் லைஃப்ல எப்படின்னு தெரியல, ஆனா வீரசுகுமார் ரெட்டியில வேற லெவல் பண்ண. வீரசுகுமார் ரெட்டி ஆல்வேஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி. ஜெய் பாலையா அதே மாதிரி இன்னைக்கு ஆவேஷம் மூவிக்கு நான் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த நீ ஒரு படத்தை ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். என்னடா பண்ற? யாரோ ஆர்த்தி தட்டு எடுத்து மூஞ்சிக்கிட்ட வச்ச மாதிரி இப்படிங்கிற பயோனா பயோடேட்டாலே லேதுடா அப்படின்னு ஒரு டைலாக். வீரசுகுமார் ரெட்டியில இந்த டைலாக் ஃபேமஸான டைலாக், பாருங்க, மாசா இருக்கும். I am not in danger, I am the danger. அந்த both are not same, அது என்ன படம்? அது அகண்டா. both are not same. அகண்டா வந்துட்டு இதை விட வேற லெவல்ல இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் மூவி. ஆனா அகண்டா பார்த்ததுக்கு அடுத்து தான் அடுத்து தலைவன் படம் இறங்குச்சுன்னா தியேட்டர்ல போய் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தோம். தலையெல்லாம் பறக்கணும், தலைவன் மார்ஸ்ல இருந்து பிளெஸிங் பண்ணணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தலைமலை காட்டேஜுக்கு நேம் இல்லை, காட்டேஜ் ஜோதி காட்டேஜுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, ஆனால் அது எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. மேலே அந்த ஃபேன் பாருங்க, ஆக்சுவலாக ஓடிட்டு இருக்கு, ஒன்றில் ஓடுது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். இப்போ இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டென்ஸாக, இதே வந்துட்டு சம்மரில் தான் வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. தீயும் காட்டை வந்து அழிச்சிட்டானுங்க, ஏதோ கல்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்குது. இவனுங்களா அழிச்சானுங்களா இல்லை இதுவே அழிஞ்சுதான் தெரியல. இதுவே அழிஞ்சாலும் காடு வந்துட்டு அதவே புதுப்பிச்சுக்கும் அப்படியே விட்டோம்னா. ஆனால் இவனுங்க வந்துட்டு ஏதோ எக்ஸ்கவேட் பண்ணிட்டு லேண்ட் எல்லாம் ஃபிளாட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கிளைமேட் வந்து ஈரோட்டுக்கு இங்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெருசாக ஸ்வெட்டிங் கிடையாது, ஃபேன் இப்படி தான் ஓடுது, ஆனால் அந்த கசகசப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஊரில் இருக்கிறனால எங்களுக்கு இதுவே வந்து ஊட்டி மாதிரி தான் இருக்கு. இல்லை அப்படி இல்லைடா, இங்கே வந்துட்டு நல்லாவே குளிர் அடிக்கும். இங்கே ஊட்டி அளவுக்கு குளிர் இருக்கும். ஆசனூரில் என்ன குளிர் இருக்கோ அந்த குளிர் இருக்கும். எடுத்துட்டானுங்க. இப்போ இது வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த 30 டிகிரி வந்திருக்குன்னா எல்லா மரங்களும் காலி ஆயிடுச்சு. காடு வந்துட்டு அழிஞ்சிட்டே வருது. நீங்கள் வனத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். Sir, Ayana, Chitra. Sir, there is a certain way that
ஆமா அந்த டோல் அந்த இது எப்படி வரும். ஆனா ஆக்சுவலா வந்துட்டு காடு நல்லா டென்ஸா இருந்தப்ப நல்லா குளிர் இருந்தப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வந்துட்டு எல்லாமே பாதி புடுங்கிருச்சு. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆனா வந்துட்டு இங்க இப்ப ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் உள்ளுக்குள்ள கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. தெரியாம போனா அந்த கேமரால நம்ம பட்டுட்டா கூட 5000 ரூபா 6000 ரூபா தலைக்கு ஃபைன் போடுறதா இங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவ்வளவு அமளிதமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அதுதான் எல்லாம் வீடியோ பார்ப்பாங்களா, திரும்பி படுறா. எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து காட்ட பாதுகாத்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுங்க. ரீசைக்கிள் பண்ணாத மக்கி போகாத. ஆமா டே, அதே இல்லாம இந்த காட்டேஜுக்கு நீங்க வரணும்னா தயவுசெய்து வராதீங்க. இல்ல தண்ணி நீங்களே கொண்டு வந்துருங்க, சோப்பு கொண்டு வந்துருங்க, டவல் கொண்டு வந்துருங்க, பிரஷ், பேஸ்ட் இன்க்ளூடிங் பெட்ஷீட் முதல் நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துருங்க. ஏன்னா நான் என்னமோ ஒரு கால்குலேஷன்ல நான் வந்து தண்ணி கொண்டு வந்துட்டேன், அதனால நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். டிராவலிங் கால்குலேஷனுக்காக. ஏன்னா எங்க கேங்ல ஆமா இந்த குங்கியான வந்து தண்ணி நிறைய குடிக்கும், அதுக்காக நாங்க வந்து தண்ணி நிறைய ஞாபகப்படுத்துறது நான் தான், இல்லைன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கூட இருந்திருக்காது. எல்லாமே நீங்களே கொண்டு வந்துருங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு கை விசிறி கூட நீங்களே கொண்டு வந்துருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வர வேணா, வேற ஏதாவது நல்ல இடத்துக்கு போயிருங்க. ஆனா ரேட்டு இங்க வந்து ரூம் ரெண்ட் வந்து 3000 4 பேருக்கு தான். 4 பேருக்கு வந்து 3000 தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப அஃபோர்டபுளான ரூம் ஸ்டே தான். ஃபுட் வந்து நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கேட்காததையும் தருவாங்க. ஏன்னா நீங்க கேட்டதை கண்டிப்பா தர மாட்டாங்க. ரேட்டிங் பேஸ்ல போலாம். இப்போ நீட்னஸ், ஆம்பியன்ஸ் அதெல்லாம். நீட்னஸ், கிளீனினஸ்க்கு 0. ஏன்னா இந்த பெட்ஷீட்டை வந்து நீங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அட்மாஸ்பியர் ஓகே, அட்மாஸ்பியர் வந்து சூப்பர். அட்மாஸ்பியருக்கு 5. சரக்கு அடிச்சுட்டு மட்டையா வரவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அது ஒண்ணுமே தேவை இருக்காது அவங்களுக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் அடிக்கும், நம்ம அடிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கோம். அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். ஃபேமிலியில இது நாட் அலௌடு, நாட் சஜஸ்டபிள். பசங்களா இருக்கிறீங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பெல்ட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க ஜாலியா கிளம்பி வந்து ஒரு 1 டே ஸ்டே பண்ணி தூங்கிட்டு கிளம்புறதுக்கு இது ஓகேவான ஒரு ஸ்பாட். சேஃப்டி பேஸ் பண்ணி பிரச்சனை இல்லை. சேஃப்டிக்கெல்லாம் இங்க ஒன்றும் பெரிய மிருகம்லாம் வரப்போறது இல்லை, ஏன்னா காடே இங்க இல்லை. இவனுங்க சொல்ற மாதிரி அது பெட் அனிமல்ஸ். அது வந்துட்டு நம்ம ஏதோ சாப்பாடு போடுவது தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, வளரிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நாய் பிடிக்காது. ஐயோ பெட்ல வர்ஸ்ல நேரா பீட்டால போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்க. ஓவரால் இந்த பிளேஸ் யாருக்கு? 3 விஷயங்க. ஒன்னு சரக்கு அடிக்கணும், ஒன்னு சரக்கு தான் அடிக்கணும், ஒன்னு சரக்கு மட்டும் தான் அடிக்கணும். இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த மாதிரி இருக்கிற கேங் இது பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட். கெட் அவுட் ஆஃப் தி கார், ஐ அம் டிரைவிங். நோ இவன்ட்ட லைசென்ஸ் இல்ல, அதனால இவனை நாங்க டிரைவிங் பண்ண விடல. ஹலோ ஆஃப் தி டிவி, ஆஃப் தி டிவி. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? என்கிட்ட 2 வீலர் லைசென்ஸ் இருக்குங்க. இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் இருக்கு. அவனுக்கு கிட்ட அந்த வீலுக்கு இருக்கான்னு கேளுங்க. இவனுக்குலாம் ஒன்னும் கல்யாணமே ஆகாம சுத்தி திரிறான். சோ சேட் ஆஃப் த லைஃப். ஊத்திக்கிறான், தலைவணி எடுத்து வேலை வச்சுக்கிறான். ஆம்பளைங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பாயறான். எனக்கே அது பயமா இருக்கு. நேத்தெல்லாம் டேஞ்சரஸான ஒரு ஹியூமன் கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். யூ நோ தி மீனிங் ஆஃப் அந்தாக்ஷரி? அந்தாக்ஷரினா என்னன்னு தெரியுமா? ஒரு பாடலின் வரியின் அந்த வரியின் ஆரம்பிக்கும் அடுத்த பாடலை பாடுவதுதான் சூப்பர். தட்ஸ் தி பாயிண்ட். ஆமா, இப்போ ஒரு பாட்டு பாடு, நான் அந்த முடிவுல நான் பாடுறேன். முடிவு பாடு. காப்பிரைட்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், பாடு. அந்தாக்ஷரியில காப்பிரைட்ஸ்லாம் வராது. அந்தாக்ஷரியில அதிகமா எவனா அது பாட்டு வாங்கி வச்சிருந்தானா வந்துடும். காப்பிரைட் பிரச்சனை வரும். இது ஆக்சுவலா இதை வந்து பேசணும்டா, யாராவது இதை இனிஷியேட் பண்ணி இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன். அடிக்கிறானுங்கடா, எல்லாரையும் அடிக்கிறானுங்கடா காப்பிரைட். வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருமே என்னன்னு ஆமா காபி ஷேக் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி கண்டென்ட் பண்றது அப்படிங்கறதே பேசிட்டாங்க. ஏய் இது வந்துட்டு அப்ப நீ பாட்டே போடாதீங்கடா. ஹாலிவுட் போன மாதிரி 1.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிங்கடா. எதுக்குடா பாட்டு போடுறீங்க? அதுக்கு ஒரு சேட்டலைட் பிசினஸ் யூடியூப்ல வாங்கி இதுக்கு எல்லா பிசினஸும் பண்ணுவானுங்களாமா. முன்னாடி விற்பானுங்க, இது யூடியூப்ல விடுவானுங்க, எல்லாம் விடுவானுங்க. இதை நம்ம கேட்டுட்டு பாடாம அப்படியே உட்காந்துக்கணும். ஆமா, பாடினதுக்கெல்லாம் இப்ப ராயல்டி கேக்குறானுங்களா? இது ஆட் எல்லாம் கேக்குற ஸ்பாட்டிஃபைக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு காசு, இதுக்கு எல்லாத்துலயும் விக்கிறீங்கல்ல. ஆமா, அந்த வெங்காயத்துக்கு காப்பிரைட் போடுறீங்க. எல்லாத்துக்கும் மூதாதையர் ஒருத்தர் தான் காரணம். அவரோட பயோபிக் வரட்டும். வண்டில இருந்து மியூசிக் எடுத்தாருல, அவரு வந்து சொல்லட்டும். என்னடா பயோபிக்? அதான் பயோபிக்.
இந்த போச்சர் வெப் சீரிஸ் பாத்தியாடா, அத பத்தி கொஞ்சம். போச்சர்லாம் வெயிட் எனக்கு என்னமோ அது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையேடா. இங்க பாரு, போச்சரும் இன்ஸ்பெக்டர் ரிஷியும் சேம் கான்செப்ட், எல்லாமே சேம் தான். கண்டென்ட்டாவே அது வந்து ஸ்ட்ராங்கா கனெக்டே ஆகல அது. போச்சரா? ஆமா, ஏன்னா அதுல வனராட்சி இல்ல. வனராட்சி இல்லன்றதுக்காக இல்ல, அதுல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல, ஒரு மோட்டிவே இல்ல. கொலை பண்றானுங்க, கடத்துறானுங்க, ஓகே. இதை கடைசிக்கு அது என்ன சொல்யூஷன், அதுக்கு உண்டான அந்த பதிலே அந்த மாமா அதுதான்டா வந்துட்டு வெப் சீரிஸ். அதுக்கு பேரு வெப் சீரிஸ் இல்லடா. ஏன்டா உனக்கு மெயின் வில்லனை காட்டி அவனை கொன்றுணும் இல்லாட்டி ஜெயில அடைச்சிடணுங்கிறது தான் கிடையாது. அந்த அந்த மெயின் வில்லன் யாருன்னே ஏதாவது காட்டணும்ல. அது காட்ட முடியாதுடா, அதெல்லாம் பெரிய பெரிய முதலைங்கள் தலைகள். அப்புறம் இப்படி ஃபோர் ஷேடோ பண்ணி ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு எடுக்கணும்? யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அப்ப ஒண்ணு அதை எஸ்டாப்ளிஷ் தான் நமக்கு புரிய வச்சிட்டாங்கல்ல, நம்மளே புரிஞ்சுக்கணும். தற்கூரியா பார்த்துட்டு இருக்க கூடாது. என்னடா சில்வராகவன் மாதிரி பேசிட்டு இருக்கிற? வாட் கைண்ட் ஆஃப் டாக்கிங் ஹி இஸ் டாக்கிங்? டிரைவிங் பண்ணும்போது வண்டி ஓட்டாதீங்க, ஓகேவா? தேன் கூட இது சாக்கு பையா மரமா? தேன் கூட சாக்கு பையா மரமா? தேன் கூட சாக்கு பையா மரமா? என்னடா மரம் விழுந்து கிடக்குது, சம்திங் ஃபிஷி. யானை இப்பதான் சூடா நேத்து ஒண்ணு போட்டுட்டு போச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது யானையோட லட்டி உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். விஜய் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்த்தாங்க. வாரிசு அப்படிம்பா, பைரவாம்பா. அவனுக்கு என்னென்ன படம் மொக்க கொடுத்துச்சோ எல்லா படத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ணுங்க. தளபதி பத்தி தவிர்த்திடலாமே, பேசணுமே. பேசுறது அதுல என்ன இருக்குது? டிவிஎஸ் பொலிட்டிஷியன்ல டிவிஎஸ் கட்சியோட தலைவர் அவரு. டிவி கேடா? வெற்றிவேல் டிரான்ஸ்போர்ட்டா? தமிழக வெற்றி கழகம். இங்க பாரு, பின்னாடி ஒரு பரம்பரை அணில வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிற. பல்லுக்கு ஒரு தலைவாணி வைக்கிறான்னா 32 தலைவாணி வாயில இருந்து குபு குபுன்னு துப்புறான். புது 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 புதுன்னு. கேன்சர் வந்தாண்டா சாவ போற நீ எல்லாம். டேய், நான் எல்லா ரோஸ்டும் நல்லா போடுவேன், ஆனா விஜய்னா என்னன்னு வந்துட்டா ரோஸ்ட் சூப்பரா போடுவேன். கடைசியா நீங்க என்ன படம் நடிச்சீங்க? உங்களுக்கு உங்க ஆக்டருக்கு நேம் என்னன்னு தெரியுமா? எங்க ஆக்டர் நேம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. என்ன படம் நடிச்சீங்க? நாங்க வீலிங் விட்டாலும் வெல்லுவோம், கார்ல போனாலும் வெல்லுவோம். நேத்து தான் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 2வது வருஷம். நானே அந்த சோக கடல்ல இருக்கிறேன். அந்த பாட்டு அது நல்லா இருக்கும்டா.